இந்த உலகத்தில் எல்லோருக்கும் காதல் கிடைக்காது. ஆனால் சிலருக்கு காதல் கிடைக்கும். ஆனால் அது சரியான நேரத்தில் கிடைக்காது. இது ஒரு சாதாரண காதல் கதை இல்லை. இது வாழ்க்கையை மாற்றிய காதல். அர்ஜுன் அமைதியானவன். வாழ்க்கையில் பெரிய கனவு இல்லை. மீரா சிரிப்பில் துன்பம் மறைக்கும் பெண். ரவி அர்ஜுனின் நெருங்கிய நண்பன். அந்த மழைதான் எல்லாத்தையும் மாற்றியது. அர்ஜுன் மலையில் நின்றுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு மழை பிடிக்கும். ஏன்னா மழை வந்தா யாரும் அவன் கண்ணீரை கவனிக்க மாட்டாங்க. அந்த நேரம் ஒரு பெண் ஓடிக்கிட்டு வந்தா. எக்ஸ்கியூஸ் மீ, பஸ் 47 போயிடுச்சா? அவன் முதல்ல அவளை பார்த்த நேரம் அந்த மலை கூட சத்தம் போடாமல் நின்ற மாதிரி இருந்தது. இல்லை, இன்னும் வரல. அவள் சிரிச்சா. ஆனால் அந்த சிரிப்பில் ஒரு சின்ன சோகம் இருந்தது. மீரா, உங்களுக்கு மழை பிடிக்குமா? அர்ஜுன், மழை மட்டும்தான் எனக்கு உண்மையாக பேசும். அந்த வரி மீராவை யோசிக்க வைத்தது. அடுத்த சில நாட்களில் பஸ் ஸ்டாப், லைப்ரரி, கேண்டீன் அவர்கள் சந்திப்பு அதிகமாயிற்று. மீரா அதிகம் பேசுவாள். அர்ஜுன் அதிகம் கேட்பான். ஒரு நாள் மீரா திடீர்னு கேட்டாள், அர்ஜுன், உங்கள் வாழ்க்கையில் யாராவது ஸ்பெஷல் இருக்காங்களா? அவன் சிரிச்சான். இப்போ இருக்காங்க. அவள் கண்களில் எதிர்பார்ப்பு. யாரு? என் அம்மா. மீரா சிரிச்சாலும் அவள் உள்ளே ஏதோ உடைந்தது. காதல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மனசு நண்பனாகி இருக்கணும். அவர்களின் நட்பு காதலாக மாற ஆரம்பிச்சது. ஒரு நாள் மீரா கிளாஸ்க்கு வரல. அர்ஜுன் கவலைப்பட்டான். அவளை கால் பண்ணினான். அட்டன் ஆகலை. அடுத்த நாள் அவள் வந்தா. ஆனால் சிரிப்பு இல்லை. என்னாச்சு? எதுவும் இல்லை. ஆனால் அவள் கண்களில் கண்ணீர். அவள் மெதுவாக சொன்னாள், எனக்கு என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு வாக்கியம் அர்ஜுன் உலகமே நின்ற மாதிரி இருந்தது. அவன் காதல் சொல்லவே இல்லை. அவன் இழுக்கிற வழி, அது உண்மையான காதல் தான். அந்த இரவு அர்ஜுன் தூங்கவே முடியலை. ரவி கேட்டான், நீ லவ் பண்ணுறியா இல்லையா? அவன் முதல்ல மறுத்தான். பிறகு அமைதியாக சொன்னான், நான் லேட் ஆயிட்டேன். அடுத்த நாள் பஸ் ஸ்டாப். மீரா தனியாக நின்றுக்கிட்டு இருந்தான். அவன் அருகே போனான். மீரா, நான் உன்னை லவ் பண்ணுறேன். அவள் கண்களில் கண்ணீர். அர்ஜுன், நீ ஏன் இவ்வளவு லேட்? சில காதல்கள் தோல்வி அடைவதற்கு காரணம் விதி இல்லை, தாமதம். மீனா சொன்னா, நான் உன்னை காதலிக்கலன்னு சொல்ல முடியாது. ஆனால் என் அப்பா, என் குடும்பம், அவள் அழுதுகிட்டே போனான். அர்ஜுன் அங்கேயே நின்றான். மழை மீண்டும் ஆரம்பித்தது. இந்த முறை அவன் கண்ணீர் மழையை விட அதிகமாக இருந்தது. காதல் வந்த நேரம் சரியில்லைன்னா வாழ்க்கை முழுக்க அதன் வழி போகாது. அர்ஜுன் என்ன முடிவு எடுக்க போறான்? மீரா ஃபேமிலிக்கு எதிராக நிற்பாளா, அல்லது இந்த காதல் நிழலிலேயே முடிஞ்சிடுமா? காதல் சொல்லிக்கிட்டா எல்லாம் முடிஞ்சிடாது. அதை காப்பாற்றுறது தான் உண்மையான போராட்டம். அர்ஜுன் தன் காதலை சொன்னான். மீரா அழுதா. ஆனால் அவள் ஒரு வார்த்தை சொன்னாள், நான் உன்னை காதலிக்கலன்னு சொல்ல முடியாது. அந்த ஒரு வரி அர்ஜுனுக்கு நம்பிக்கையும் பயமும் கொடுத்தது. மீரா தனது அறையில் அமைதியாக உட்கார்ந்திருந்தாள். வெளியில் அவளது அப்பா, அம்மா என்கேஜ்மெண்ட் பற்றி பேசுகிறார்கள். மீராவின் அப்பா, இந்த மாப்பிள்ளை நல்ல குடும்பம், நல்ல வேலை, நம்ம பொண்ணுக்கு சேஃப் ஃப்யூச்சர். அந்த வார்த்தை சேஃப் ஃப்யூச்சர் மீரா மனசுக்குள் யோசிக்கிறாள். ஃப்யூச்சர் சேஃபாக இருந்தால் மட்டும் போதுமா? மனசு ஹாப்பியாக இருக்கணுமே. பெண்ணுக்கு வாழ்க்கை தேர்வு செய்யும் உரிமை இருக்கணும். ஆனால் பல சமயம் குடும்ப பாசம் அவளை மௌனமாக்கிடும். அர்ஜுன் தனியாக ஸ்பீச்சில் நடக்கிறான். அவன் மனசுக்குள் 2 குரல். அவள்
என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, விலகிடு. அவளும் உன்னை காதலிக்கிறாளே, போராடு. அந்த நேரம் ரவி வருகிறான். ரவி, லவ்னா ஃபைட் பண்ணணும், ஆனால் செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது. அர்ஜுன் அமைதியாக கேட்கிறான். அவளுக்கு ஹாப்பி லைஃப் தான் வேணும். அது என்னோட கூட இல்லைனாலும் உண்மையான காதல் என்னை பற்றி யோசிக்காது. அவள் நலன் பற்றி தான் யோசிக்கும். மீரா அர்ஜுனை சந்திக்க அழைக்கிறாள். அவர்கள் இருவரும் கோவில் வெளியில் அமர்ந்திருக்கிறார்கள். மீரா கண்ணீருடன், அர்ஜுன், நான் வீட்டுக்கு எதிராக நிற்க முடியாது. என் அப்பா என்னை கஷ்டப்பட்டு வளர்த்தார். தெரியும் அர்ஜுன், நீ குடும்பத்துக்கு எதிராக போனா அந்த கில்ட் உன்னை வாழ்நாள் முழுக்க துரத்தும். மீரா அதிர்ச்சி அடைகிறாள். அப்போ நம்ம காதல்? அவன் சிரிக்க முயற்சிக்கிறான். சில காதல்கள் சேரணும் என்று வராது, மாறணும் என்று தான் வரும். மீரா திடீர்னு கேட்டாள், நீ என்னை மறந்துடுவியா? அவன் பதில் சொல்லாமல் இருந்தான். சில நொடிகள் கழித்து, நினைவுகளை யாராலும் டெலீட் பண்ண முடியாது. மீரா மணமகள் ட்ரெஸ்ஸில் நிற்கிறாள். அவள் சிரிக்க முயற்சிக்கிறாள். ஆனால் கண்களில் வெறுமை. அந்த நேரம் வெளியில் அர்ஜுன் நிற்கிறான். அவன் உள்ளே வரவில்லை. ரவி கேட்டான், ஒரு லாஸ்ட் சான்ஸ் கேட்கலாமா? அர்ஜுன் மெதுவாக சொன்னான், அவளுக்கு வாழ்க்கை ஆரம்பிக்கிற நாள். அதை நான் கண்ணீர் நாளாக்க கூடாது. காதல் தோல்வி அடையலை, அது தியாகமாக மாறிச்சு. மீரா தனியாக டெரஸில் நிற்கிறாள். அவள் ஃபோன் எடுத்து பார்க்கிறாள். ஒரு மெசேஜ். அர்ஜுன், பி ஹாப்பி, தட்ஸ் ஆல் ஐ எவர் வாண்டட். அவள் அழுதுகிட்டே கால் பண்ணுகிறாள். ஃபோன் சுவிட்ச் ஆஃப். சில காதல்கள் சேராமல் இருந்தாலும் சிறந்த நினைவாக மாறும். ஆனால் இந்த கதை இங்கே முடிவா? மீரா மனசு மாறுமா? அர்ஜுன் வாழ்க்கையில் முன்னேறுவானா? அல்லது விதி இன்னும் ஒரு திருப்பம் காத்திருக்கிறதா? வாழ்க்கை பாடம். சில பிரிவுகள் முடிவு அல்ல, அது வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும் பாடம். என்கேஜ்மெண்ட் நாள் முடிந்தது. அர்ஜுன் விலகினான். மீரா அழுதாள். ஆனால் வாழ்க்கை நின்று விட்டாள். 6 மாதங்கள் கழிந்தது. மீராவின் என்கேஜ்மெண்ட் சம்பவம் நிறுத்தப்பட்டது. காரணம், அவள் மனநிலை. அவள் சிரிக்கவே இல்லை, அவள் பேசவே இல்லை, அவள் வாழவே இல்லை. மாப்பிள்ளை வீட்டார் புரிந்து கொண்டார்கள். இந்த பெண்ணுக்கு இன்னும் யாரோ இருக்காங்க. என்கேஜ்மெண்ட் கேன்சல். உண்மையான காதலை மனசு மறைக்க முடியாது. அதே நேரம் அர்ஜுன் வாழ்க்கை முழுக்க மாறிவிட்டது. அவன் ஜாப்புக்காக முயற்சி செய்தான். ஹையர் ஸ்டடீஸ் ஜாயின் பண்ணான். அவன் ஃபோக்கஸ் ஒரே ஒன்று, நான் ஒட்டி ஆகணும். ரவி கேட்டான், நீ இன்னும் அவளை நினைக்கிறியா? அவன் சிரித்தான். நினைவு மோட்டிவேஷன் ஆயிடுச்சு. அவன் காதல் தோல்வி அல்ல, அது அவனை ஸ்ட்ராங் ஆக்கியது. காதல் நம்மை அழ வைக்கலை, அது நம்மை உயர வைக்கணும். 1 வருடம் கழித்து அதே கோவில் திருவிழா. அர்ஜுன் அமைதியாக நடக்கிறான். அந்த நேரம் ஒரு குரல், அர்ஜுன். அவன் திரும்பி பார்க்கிறான். மீரா. அவள் கண்களில் இந்த முறை சோகம் இல்லை, தன்னம்பிக்கை. அர்ஜுன், நீ எப்படி இருக்க? மீரா, இப்போதான் வாழ ஆரம்பிச்சேன். அவள் மெதுவாக சொல்கிறாள், என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆகிடுச்சு. அவன் அமைதியாக பார்த்தான். நான் ஃபேமிலிக்கு ஓப்பனாக சொன்னேன், என் வாழ்க்கை நான் தேர்வு பண்ணணுமே. மீரா, நான் லேட் ஆயிட்டேனா? அர்ஜுன் சிரித்தான். இந்த முறை விதி லேட் ஆகலை. மீரா தன் அப்பாவிடம் சொன்னாள், அப்பா, நீங்கள் எனக்கு சேஃப் ஃப்யூச்சர் வேணும்னு நினச்சிங்க, ஆனால் ஹாப்பி ஃப்யூச்சர் தான் நான் தேர்வு பண்ணணும். அவளது அப்பா
நீண்ட நேரம் அமைதியாக இருந்தார். பிறகு சொன்னார், நீ சந்தோஷமாக இருந்தா அதுதான் எனக்கு ஃப்யூச்சர். பெற்றோரின் ஆசை தவறு இல்லை, ஆனால் பிள்ளைகளின் மனசும் தவறு இல்லை. பேசினால் புரியும், மௌனமாக இருந்தால் பிரியும். அர்ஜுன் அண்ட் மீரா பக்கத்தில் நின்றிருக்கிறார்கள். அர்ஜுன், இந்த காதல் நிழலில் பிறந்தது, ஆனால் இப்போ வெளிச்சத்தில் நிற்குது. மீரா, நீ விலகினதால தான் நான் உன் மதிப்பு புரிஞ்சேன். அவர்கள் கைகளை இணைக்கிறார்கள். உண்மையான காதல் அவசரப்படாது, அது காத்திருக்கும், அது சண்டையிடாது, அது புரிந்து கொள்ளும், அது பிடிவாதப்படாது, அது வளர்த்துக்கொள்ளும். காதல் வெற்றி பெற காரணம் விதி இல்லை, மனசு. காதல் தோல்வி அடையாது, அதை கைவிடும் மனசுதான் தோல்வி அடையும். காதல் வெற்றி பெற்றது, குடும்பமும் ஒத்துக்கொண்டது. அர்ஜுன் மீரா கை கோத்தார்கள். ஆனால் வாழ்க்கை அது ஒரு கதை மாதிரி சிம்பிளாக முடியாது. சில ட்விஸ்ட்டுகள் நம்ம வாழ்க்கையை முழுக்க மாற்றிடும். மீரா சிரிக்கிறார். அர்ஜுன் ஃப்யூச்சர் பிளான்ஸ் பேசுகிறான். நம்ம வீட்டில் லைப்ரரி ரூம் வேணும். நீ ட்ரீம் பண்ணின என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணுவோம். அவர்கள் கனவுகள் பெரியதாக வளர்கிறது. காதல் வெற்றி பெற்ற பிறகும் அதை காப்பாற்றும் பொறுப்பு ஆரம்பமாகிறது. ஒரு நாள் அர்ஜுன் ரோடு ஆக்சிடெண்ட், ஃபோன் கால், ஹாஸ்பிட்டல், ஐசி. மீரா அதிர்ச்சி. டாக்டர் சொன்னார், லைஃப் சேவ் பட் மெமரி லாஸ். சான்ஸ் இருக்கு. அர்ஜுன் கண் திறக்கிறான். அவன் எல்லோரையும் பார்த்தான், ஆனால் மீராவை பார்த்தபோது அவன் கேள்வி கேட்டான், நீங்கள் யார்? மீரா உலகமே உடைந்த மாதிரி உணர்ந்தாள். அவன் கடந்த ஒரு வருட நினைவுகள் மறந்துவிட்டது. அவர்களின் காதல், அவர்களின் போராட்டம், அவர்களின் ரீயூனியன் அவனுக்கு தெரியாது. ரவி மெதுவாக சொன்னான், நீங்கள் அவனிடம் மீண்டும் சொல்லலாம் உங்கள் லவ் ஸ்டோரி. ஆனால் மீரா அமைதியாக சொன்னாள், அவன் என்னை நினைக்காமல் ஹாப்பியாக இருந்தா நான் மீண்டும் அவனை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. உண்மையான காதல் நினைவில் இல்லாமல் கூட இதயத்தில் இருக்கும். அடுத்த சில நாட்கள் மீரா அவனுடன் ஃப்ரெண்டு மாதிரி நடத்துகிறான். அவன் ஸ்லோலி ரிகவர் ஆகிறான். அவன் சொல்கிறான், நீங்கள் எனக்கு ஏதோ க்ளோஸாக ஃபீல் ஆகுது. மீரா சிரிக்கிறான், அது ஃப்ரெண்ட்ஷிப். ஒரு நாள் அர்ஜுன் தனது பழைய டைரியை கண்டுபிடிக்கிறான். அதில் ஒரு ஃபோட்டோ, அவன் அண்ட் மீரா. அவன் படிக்கிறான், இந்த காதல் நிழலில் பிறந்தது, ஆனால் வெளிச்சத்தில் நிற்குது. அவன் கண்களில் கண்ணீர். அவன் ஹாஸ்பிட்டல் டெரஸ்க்கு ஓடுகிறான். மீரா அங்கே நிற்கிறாள். அர்ஜுன், நான் உன்னை மறந்துட்டேன்னு நினைக்கிறியா? அவள் அதிர்ச்சி அடைகிறாள். அவன் மெதுவாக சொல்கிறான், டாக்டர் சொன்னார் மெமரி ஸ்லோலி வரலாம், ஆனால் உண்மையை சொல்லலை. அவள் புரியாமல் பார்க்கிறாள். அவன் சிரிக்கிறான். நான் எல்லாம் நினைவில் இருக்கு. நான் ஆக்டிங் பண்ணினேன். ஷாக் மொமெண்ட். ஏன் அர்ஜுன், நீ என்னை நினைவில்லாமல் கூட காதலிப்பியா என்று தெரிஞ்சுக்க. மீரா கோபமாக கண்ணீர் விடுகிறாள். காதல் டெஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லை. அவன் மெதுவாக சொல்கிறான், நான் ஆக்சிடெண்ட்டுக்கு பிறகு லைஃப் பிரேஜில்னு புரிஞ்சது. நம்ம காதல் ஈகோ இல்லாமல் இருக்கணும். அவன் முழங்காலில் மண்டியிட்டு மீண்டும் ஒருமுறை, நீ என் வாழ்க்கையை தேர்வு பண்ணுவியா? மீரா கண்ணீர் சிரிப்புடன், இந்த முறை லேட் ஆகாதே. காதல் வெற்றி பெற காரணம் சேர்வதல்ல, மறுபடியும் தேர்வு செய்வது. ஒவ்வொரு நாளும் அதே மனிதரை மீண்டும் தேர்வு செய்வது தான் உண்மையான காதல். நிழலில் பிறந்த காதல் நினைவிழந்தாலும் இதயத்தை விட்டு போகாது.
அதுவே நம் காதல்.